பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களை எடுக்கிறோம். கர்த்தர் அளவு இல்லாமல் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார் என்று விசுவாசிக்கிறோம். இந்த செய்தியை பார்ப்போம். 2 நாட்களாக அனுப்பவில்லை. இன்னைய தினத்தில் ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஐயா, நீங்கள் செல்ஃபோனில் பேசுகிறத கவனித்தேன். எங்கள் செல்லுக்கு வரும்போது நல்லா தான் இருக்குது, நீங்கள் அனுப்ப வேண்டியதானே? இல்லைம்மா, இது மாதிரி யாருமே எனக்கு சொல்லலை, அதனால தான் நான் அனுப்பலை. ஏன்னா செல்லு ஃபுல்லாகவே போயிடுச்சு. இனிமேல் அனுப்புகிறோமான்னு சொல்லி தான் இன்றைக்கி காலையில் செய்தியில் அதிகாலை 3 மணிக்கு எழுந்து இந்த செய்தி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமும் மகிமைப்படுத்த எத்தனை பேர் சிலர் அந்த வசனம் வரலையே, வார்த்தையானது வரலையேன்னு வருத்தப்படும். சிலர்லாம் இதை பற்றியும் வருத்தப்பட மாட்டாங்க. ஏன் நான் வருத்தப்பட மாட்டாங்கன்னா, அவங்களுக்கு நிறைய தொடர்புகள் இருக்கும். இவைகள்னா அவைகள் வரும், அவைகள்னா அவங்க வரும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற தொடர்பாக தானே, அதனால் வந்ததுனாலும் கஷ்டப்பட மாட்டேன், வரலன்ற வருத்தப்பட மாட்டேன், வந்ததுனாலும் சந்தோஷப்பட மாட்டேன். ஏதோ ஒரு விஷயத்தில் கர்த்தருடைய வார்த்தையானது வருதுன்றதுனால அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஒரு சிலர்லாம் கர்த்தருடைய வார்த்தை வரலன்னு அந்த பாருங்கள், வெரி லாங்கில் இருந்தாலும் ஐயா காலையில் எழுந்து இதுதான். தாம்பரம் பகுதியில் ஒரு தம்பி இருக்கார், திருத்தணியிலேருந்து அவர் குழந்தையை அட்மிட் பண்ணியிருக்கிறாரு. நேரம் டிஸ்சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. அவர் கூட அதான் சொன்னார், 2 வாரத்தில் முன்னாடி, ஐயா காலையில் நீங்கள் அனுப்புகிற வார்த்தையை தான் நான் படிச்சுட்டு வேலைக்கே கடந்து போவேன். அவர் ஒரு சபைக்கு போகிறவர் தான், அவர் நல்ல தேவன் அவர் எடுத்து பயன்படுத்துகிற காலம்தான். இருந்தாலும் அவருடைய அந்த வார்த்தையானது தான் அது நான்ன்றதில் அந்த வார்த்தையே அனுப்பக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தும்படியாக அதை ஜெபித்து அனுப்புகிற வசனங்கள் அவங்க இதயத்தில் போய் நம்ம அந்த வாசம் செய்யுது. அப்போ ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்ற வார்த்தை இல்லையா? சங்கீதம் 50 சங்கீதம் 15 வசனம், ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விழிப்பு, நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அழகாக இருக்கு இல்லையா? அப்போது இங்கே ஈசாக்கு கொடுத்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்தினார். அப்போ ஈசாக்கு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜபம் இல்லாத ஒரு குறைப்பட்ட சூழ்நிலை ஏற்படும். அப்போ ஈசாக்கு எப்படி ஜபம் இல்லாத இருப்பார்? அவருக்கு திருமணம் ஆகும்போது 40 வயது, 60 வயதாயும் கர்ப்பத்தின் கனி கிடையாது. ஆனால் ரெபெக்காலை சந்திக்கிற காலத்தை அவர் மாலை வேலை என்ன பண்ணாராம்? வேதத்தை கொண்டு போய் ஜெபிக்க கடந்து இருந்தவர் மனுஷன். ரெபெக்காலை கண்ட பிற்பாடு ஜபம் குறைஞ்சது. இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி தனிமையாக இருக்கும்போது இந்த வாலிப பருவத்தில் இருக்கிற ஜபங்கள், வாலிப பருவத்தில் நல்ல விசுவாசத்தில் ஓடின ஓட்டங்கள், இதெல்லாம் திருமணத்துக்கு பிற்பாடு பல பிரச்சனை குடும்பத்தில் போய் வாசம் செய்யும். அப்போ அந்த வாசல் செய்யும்போது அதை தான் நோக்கம் தவிர ஜபம் இல்லாத போயிடும். அப்படி தான் ஈசாக்கு வாழ்க்கையில் ரெபெக்கால் அப்படி தான் ஆயிடலாம். வந்த பிற்பாடு பார்த்தா 20 ஆண்டு, திருமணமாகி 20 ஆண்டு. அந்த 20 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஈசாக்கு முழங்கால் போட்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆதியாக 25ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிக்கும்போது அவன் ஜெபத்தை பார்த்து தேவன் ஒரே பிரசவத்தில் 2 பிள்ளைகள் கொடுக்கும்படி ஏற்படுத்தினார். அதனால் மூத்த குமாரனை கொடுத்து மனநோய்ப்பட்டார்கள் கூட நம்ம ஆதியாக 26ஆம் அதிகாரம் கடைசி 35ஆம் வசனத்தை படிக்கிறோம். ஆனாலும் ஆதியாக 25ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது ஒரு வித்தியாசமாக பிள்ளைகளை சிலர்லாம் பார்த்தா துன்பப்படுத்தி வருத்தப்படுவாங்க. ஆனால் அந்த பிள்ளை ஒரு பலவீனத்தில் விழுப்படும் போது விட மாட்டாங்க பெற்றவங்க. அதுதான் பெற்றவங்களுக்குள்ள ஒரு கேட்டகரி நல்லாயிருக்கும். அதுதான் தேவனும் சொன்னார், உன் தகப்பனை தாயை கனப்படுத்தி நீடித்த நாட்கள் வாழ வேண்டுமா என்று சொல்லி யாத்திராகத்தில் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 10 கட்டையில் முதல் கட்டளையாக கொடுக்குறார். ஆனால் இந்த பிள்ளைகள் சில விஷயத்துக்கு காரணகர்த்தாவாக மாறக்கூடியது யாருன்னா தாய் தான். வளர்ந்த பிறகு மகிழ்ச்சியாக மாறி வாழ்ந்து கொடுக்குற காலத்தில் என்ன பண்ணுறாங்க? தாய் ஒரு நாள் ஈசாக்கு தன் மூத்த குமாரனை கூப்பிட்டு ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லும்படி, இதை போய் எனக்கு கொண்டு வந்து கொடு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லி. அப்போ ஏன்னா ஏசா கடந்து போகிறார். இதை தூரத்திலிருந்து ஒட்டு கேட்டு இருந்தாங்க பாருங்க தாயார். இளைய குமாரனை வேஷம் தரித்து போய் தன் தகப்பனிடத்திலேயே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வரான். அப்போ அந்த இளையகுமாரன் கேட்குறான், இது ஒரு பிரச்சனை, நாளைக்கு தவிர எந்த பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இளையகுமாரனு அன்பாக இருந்த அரவணைத்து இருந்த பிள்ளைக்கு அண்ணன் தம்பிக்குள்ளுக்குள்ள ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து எதுமா, அது அண்ணனாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம். இத்தனை காரணம் ஒத்த வார்த்தை தான். சிலது ஒட்டு கேட்டு நிமித்தமாக சொல்கிற ஒரு வார்த்தை தான் பல குடும்பம் இன்னைக்கு பிரிஞ்சிருக்கு. பிரிஞ்ச காரணமே ஒரு ஒரு குற்றத்தை அதை பெருசாக எடுத்து இதை கொண்டு போய் அதை சேர்த்து அதை போய் பேசி அது நிமித்தமாக பெரிய ஒரு சண்டையை வந்துடும். நிறைய இடத்துல பார்ப்போம் இல்லையா? நான் பாரியா, நான் அப்படி கோபத்தில் கூட பேசலை, நான் அதிகாரத்தோடு பேசினேன், அவரை தப்பாக எடுத்துக்கொண்டா, இந்த அம்மா போய் இதை போய் பேசியிருக்காம பாருங்க இல்லையா? இதை நிறைய பார்ப்போம். அங்கே ரெபெக்கால் மட்டும் இல்லைங்க, பலருடைய
ரட்சிக்கப்பட்ட ஃபேமிலியில் அதுதான் பண்ணோம். நிறைய குடும்பத்தில் பார்க்கலாம். இப்போ இந்த திருமணத்துக்கு முன்னாடி இருந்தது ஈசாக்கு, திருமணத்துக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஊழியமே கிடையாது. ஆனால் 20 ஆண்டு என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே தெரியல. பைபிள் ஈஸியாக இருக்குது. 24 வசனத்தை திருமணத்தை காரியத்தை கொடுக்குது. 25 அவர் ஜெபம் பண்ணுறாரு, இரட்டிப்பான பிள்ளை பிறகுது. அப்போ 20 ஆண்டுகள் தள்ளுது. காரணம் ஜெபம் குறைஞ்சி போகுது. மனைவி வந்தப்போ ஜெபம் குறைஞ்சி போகுது. இல்லை கணவர் வந்தப்போ ஜெபம் குறைஞ்சி. ஆவிக்குரிய நல்லா வாலிப சகோதரியாக சகோதரனாக வாழறவங்க அத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க, சில மாமிசத்தில் கடந்து போய் குடும்பத்தை கொடுத்தே அவங்க பேச ஆரம்பிச்சிடறாங்க. நிறைய விஷயத்தை பார்க்கலாம். குடும்பத்தில் என் பிள்ளை இப்படி இருக்கிறான்னு, மகன் இப்படி இருக்கிறான்னு, நாங்கள் இப்படி இருக்கோமே, இந்த வருமானம், இதெல்லாம் நிறைய கணக்கு போயிருக்குமே தவிர இந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை எடுத்து ஒரு நாளும் அதுக்காக ஜெபிப்பது கிடையாது. அப்போது சுயநலமாக யோசிப்பதனால ரெபெக்காளுக்கு வந்த சுயநலம் ஒட்டு கேட்டு நிமித்தம் மகனை மாத்திரம் மூத்த குமாரனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இளைய குமாரன் கொடுக்கப்பட்டு அவன் எத்தன் என்று பேர் வாங்கக்கூடிய காரணகர்த்தாவை யார் தானா, தாய் தான். பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம். சகோதரனாக்கு விரோதமாக, தாய் இல்லை சகோதரிக்கு விரோதமாக நீ பேசுகிற வார்த்தை குற்றவாளியாக தீர்த்துரும். யோபு பற்றி பாருங்க 15:6 உன் நாவே உன்னை குற்றவாளியாக தீர்க்கும். நம்ம நாவை தான், நான் இல்லை, உன் நாவே உன்னை குற்றவாளியாக தீர்க்கும். அப்போது ரெபெக்காளுடைய எண்ணங்கள், இயக்கங்கள், சிந்தனைகளை என்ன பண்ணுற, இளையகுமாரனுக்கு தவறுகளை கொண்டு போய் சேர்த்து அவன் வீட்டை விட்டு கடந்து போய் 20 ஆண்டுகளே போய் தாய் மாமன் வீட்டில் வேலை செய்து இருக்கிறான். அந்த 20 ஆண்டு எப்படி வந்தான் தெரியுமா, அவன் மூத்த குமாரதிக்கு 7 ஆண்டுகளும் இளைய குமாரன் மேலே தான் ஆசைப்படுறான். ஆனால் அவன் மாமன் என்ன பண்ணுறான், மூத்தவளை இருக்கும்போது இளையவளுக்கு எப்படி திருமணம் செய்து மாற்றி அமைத்து 2 மகளையும் திருமணம் செய்யக்கூடியதான். 6 ஆண்டு இஷ்டம் 20 ஆண்டு கடந்து போகும்போது வரும்போது பார்த்தீங்கன்னா நீ ஆதியாகமம் பற்றி படிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். 32ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்கள். 24 27 படிச்சு பாருங்க. ஈசாக்கு தன் சகோதரனை பார்க்க பயப்படுறான். அவன் இப்போ தவறு பண்ணிட்டு, இதுதாங்க அவங்க பாவம் தொடர்ந்து பிடிக்குன்னு சொல்லுவாங்களே பைபிளில். நல்லா இருக்கும் பைபிளில். 1 தீமோத்தேயு படிச்சு பாருங்க. 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிச்சு பாருங்க. நிறைய விஷயம் இருக்கும். என்னங்க 32 23 படிச்சு பாருங்க. உன் பாவம் தொடர்ந்து பிடிக்குன்னு இருக்கும். ஏன் பிடிக்குது, அவன் ஆதியில் தன் சகோதரனுக்கு விரோதமாக செய்த தவறுகளை உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறார்னா, தன் சகோதரன் ஆரம்பத்திலேருந்து அவன் என்ன பண்ணுறான், கோபத்தினால் கொன்று போட வகத்தை இருக்கும். யாக்கோப்புக்கு விரோதமாக கேசா வந்துடுவான். அப்படி ஒரு சூழ்நிலை சந்திக்க முன்பாடு அவன் இஸ்ரவேலாக மாறக்கூடியதாக பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தால் பேர் மாற்ற சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. எத்தனை பேர் இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறங்க, என் பிள்ளைகள் வாழ்க்கை இப்படி இருக்குது, அதை ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா இந்தில் நான் என்ன பண்ணுறது, எல்லா விதத்தை யோசிக்கிறோம். யாருன்னா ஒரு ஸ்கூல் நடத்துகிற ஒரு டீச்சர்ஸ், ஒரு தலைமை என்ன நடக்குமோ, ஒரு பகுதி ஒரு டீச்சர்ஸு 10 கிளாஸ் இருக்குன்னா அது 8ஆம் கிளாஸுடைய டீச்சர் பார்த்தா 8 விதமான பிள்ளைங்க இருக்கும் உள்ள. அந்த 8 விதமான மூளைக்கு ஏற்றபடியாக அவனுடைய பேச்சுகள் இருக்கும். சில அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. நீ எப்படின்னா வா என்ன படின்ட்டு அவங்க பாட்டு புத்தகத்தை படிச்சு போயினே இருப்பாங்க. சில பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்வி நிலையத்தை ஆரம்பிக்கிறான்னு சொன்னால் அத்தனை பிள்ளைகளும் யோசிக்கக்கூடிய சிந்தனைகளும் இன்னைக்கு இருக்கிற ஆத்துமாக்கள் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மாமிச சிந்தனைகள் பெருகி வாடுது. அப்போ மாமிசத்தோடு யோசிப்பாங்க. தன் மூத்த குமாரனுக்கும் இளைய குமாரனுக்குள்ள தொடர்புகள் எப்படி மாறிச்சு, ஏன் அந்த பிரச்சனை வந்தது, இதுக்கு காரணம் யார், தான் என்று தான் நாவே அவங்களுக்கு குற்றவாளியை தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. வாழ்க்கையில் தான் நடக்குது. தன் மூத்த குமாரன் ஆசீர்வாதத்தை சொல்லும் போது இளைய குமாரனுக்காக மாற்றி அமைச்ச நிமித்தமாக பிள்ளைகள் 2 பேருக்கு தொடர்புன்னா அது 20 வருஷம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை வருது. இன்னைக்கு பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், அண்ணன் தம்பி மத்தியில் நீ வாழ போகிற இடமா இருக்கலாம், இல்லை சகோதரனாக இருக்கலாம், அநேக அக்கா தங்கச்சி வீட்டில் வாழ போகிற இருக்கலாம். அந்த நாவல் சரியாக இருந்தால் தான் உன் நாவு இல்லைன்னா உன்னையும் குற்றவாளியாக தீர்த்துடும். பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம். ஈசாக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்க வரும்போது மனைவியே தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பின ஒரு விஷயம் 20 ஆண்டு ஆகுதுங்க. அப்போ 20 ஆண்டுக்கு பிற்பாடு இளையகுமாரன் வரான் அந்த தேசத்துக்கு. அண்ணன் நம்மளை எதனா பண்ணிடுவான்னு கடலுளத்தை மன்றாடி கடந்து போகிறான். அவன் உன் நினைவுகள் என் நினைவுகள் என்னவார், ஏசாயா 55:8 படி உன் நினைவுகள் என் நினைவுகள் என்று சொல்லி ஓடியாந்து மூத்தவன் இளையவனை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுப்பான். ஆண்டவரை நீ விசுவாசத்தோடு காத்திருந்து ஜெபத்தோடு எதை கேட்டாலும் ஓடியாந்து நீ என்ன நினைத்து கொண்டு இருக்க எனக்கு தெரியாது, இந்த 6ஆம் மாதம் துவக்கும் போது கத்திரவனை அலுவலாமல் ஆசீர்வதித்து பெருக செய்வேன். அப்படிதான் ஆதியாக 28:15 சொன்னார். உமக்கு சொன்னதை நான் செய்யாமல் விடமாட்டேன், நான் உனக்கு சொன்னதை செய்யாமல் விடமாட்டேன்றார். அப்போ இயேசு கூட இருப்பார்ன்றார். அப்போ யாக்கோப்பு வறுமையாக போனான், கோலும் தடிமா போய் கொண்டிருக்கும்போது நான் உனக்கு சொன்னது செய்யாமல் கைகளை விடமாட்டேன் என்று வாக்களித்த வாக்கு தான் அவன் தசமாதத்தோடு கொடுப்பேன் என்று சொல்லி கடந்து போகிறான். போகும்போது கோலும் தடிமாக போனான்.
வரப்போது இரட்டைப்பாக கொடுக்கணும். இன்னைக்கு காலையில் அதிகாலையில் மகனோடு பேசப்பட்டது அதுதான். பட்ட கஷ்டங்கள், நீ சிறுமைப்பட்ட காலங்களும் துன்பம் கண்ட பட்சத்தை சரியாக கத்திர இந்த மாசத்துல என்ன பண்ணாரு, மகிழ்ச்சியாக்க போறாரு என்று சொன்னேன். ஆதியாக்க புத்தகத்தில் ரொம்ப அழகா இருக்கும். சங்கீத புத்தகத்தை படிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். 90ஆம் சங்கீதம் 15 படிக்கும்போது, சிறுமைப்பட்ட காலங்களும் துன்பம் கண்ட வருஷம் சரியாக என்னை மகிழ்ச்சியாக்கினான் என்று அவன் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளப்பட்டான். கத்திரிடத்தில் அமர்ந்து நான் தேவனது அறிவிப்பேன். ஜெபத்தை தான் முடியுங்க. அவர் எத்தனை பொல்லாப்புகள், எத்தனை விரோதமாக, எத்தனை போராமைகள், எடுத்த வேலையெல்லாம் தோல்வி அடைந்து கொண்டு கர்த்தர் வெற்றி காணக்கூடிய காலத்தை கொடுத்தார். இது வானத்தின் வாசல். ஆதியாக 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பார்த்தீங்க. இது வானத்தில் வாசல் யாக்கோப்பு சொல்றார். ஏன்னா அவர் ஜெபித்த உடனே பதில் கொடுத்தார். அந்த பதில தான் சொல்றாரு, நான் ஆண்டவரை போய் திரும்பி வரும்போது எனக்கு என்ன கொடுக்கணும், உங்களுக்கு நான் தசமாவது கொடுப்பேன் வாக்கு கொடுத்து கடந்து போகிறாரு. கத்திர அலுவலாமல் ஆசிரியக்கிறாங்க. பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம். ஒரு என் சகோதரி ஒன்று கேட்டாங்க, என்ன ஐயா நீ செய்தி அனுப்பலன்னு. அப்போது என்னுடைய செல்லுன்னு உங்களுக்கு நான் தெரிவித்தேன். என் செல்லு சரியில்லைங்க, உங்களுக்கு சரி வருதா இல்லையான்னு எனக்கு தெரிலன்னு சொன்னேன். ஆனால் ஒருத்தரும் தெரிவிக்கலையா. நான் வந்ததை பற்றி சந்தோஷப்படல, வரலன்னு வருத்தப்படாத ஆளுங்க. சத்தனுடைய சத்தத்துக்கு கேட்குறவங்க, காது உள்ளவன் கேட்க கடுவாங்க. அந்த சத்தத்துக்கு கேட்குறவங்களா இருந்தால் இந்த 2 நாளில் சொல்லியிருப்பாங்க, எனக்கு நல்ல வருது என் செல்லுக்கு நீங்கள் அனுப்புங்க என் செய்தியை நம்ம அனுப்பியிருப்போம். ஒரு தாயார் கேட்ட நிமித்தமாக அவங்க கூட பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்குமே, நாடகமும் வேஷம் தரித்திருப்பதை காட்டியும் கர்த்தர் நம்மளோடு இருப்பான்னு சொன்னால் உன்னை மட்டும் நம்ம சந்ததியை வாழ வைப்பார். நாவு அடங்கி வைத்தால், யோபு புத்தகம் 15:6 சொல்லும்போது, நானல்ல உன் நாவு உன்னை குற்றவாளியாக இருக்கு. பல விஷயத்தில் குற்றவாளி நிற்கிற பிள்ளைங்கள் மத்தியிலும் சரி, கணவர் மத்தியிலும் சரி, இல்லை மனைவி நிமித்தமாக சில கணவர் பண்ணுற காரியம் பார்த்தீங்கன்னா, மனைவி நிமித்தமாக குடும்பத்தில் குழப்பங்கள் வரும், கணவர் நிமித்தமாக குழப்பம் வரும், அண்ணன் தம்பி மத்தியில் குழப்பம் வரும். காரணம் நாவுகள் நமக்கு சரி கிடையாது. சில விஷயத்தில் ஆவி ஆத்மா சரியிடக்கு தேவனுக்கு அர்ப்பணித்து ஒப்புக்கொடு. கர்த்தர் உன் அலுவலம் ஆசீர்வித்து பெருக செய்வார். கர்த்தர் வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். என் அன்பால் இயேசுவின் நல்ல பிதாவையும் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம், சகலத்தை பொறுப்பெடுத்து வழிநடத்து பெரிய சுபிதா. ஆமென்.